பாத்து சார், மெதுவா. மயிலு, அந்த பாய் வரி. மயிலு, நீ சொன்ன மாதிரியே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போற? எனக்கு ஒண்ணும் புரியல சார். இப்போதைக்கு எந்த முடிவுக்கும் வர முடியல. முதல்ல இவனுக்கு மயக்கம் தெளியட்டும், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அது மட்டும் இல்ல சார், நான் இவனை பார்க்கும்போது முழுசா வாந்தி எடுத்து வச்சிருந்தான். வயித்துல எதுவுமே இருக்காது. அதனால இவனுக்கு நான் சமைச்சே முதல்ல எடுத்துட்டு வரேன் சார். அவன் முதல்ல சாப்பிட்டுட்டும், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் நம்ம யோசனை பண்ணிக்கலாம். மயிலு, நீ சமைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு இவன் சாப்பிடணும்ல. இவன் மயக்கத்துல இருக்கிறத பார்த்தா நாளைக்கு காலையில தான் எந்திரிப்பான் போல இருக்கு. நீ வேணா ஒண்ணு பண்ணு, எனக்கு வேணா சமைச்சு கொடு, நான் சாப்பிடுறேன். உங்களுக்கும் சேர்த்தே எடுத்துட்டு வரேன் சார். இவனை வெறும் வயித்துல விட்டுறக்கூடாது. எப்படியாவது இவனை எழுப்பி சாப்பிட வைக்கணும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். குருமூர்த்தி, உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டா. தேவதப்படுத்துவேன்டா. விடவே மாட்டேன் உன்னை. இவன் சரியான கேடியா இருப்பான் போல இருக்க. ச்சே. மயிலு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சமைச்சிட்டு இருக்கேமா. என்னம்மா நீ நீ உன் டியூட்டிக்கு கிளம்பலையா? கிளம்பணுமா? அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் செய்யற? என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணி தர. கொடு. அம்மா, டியூட்டி கிளம்புறதுக்குலாம் எனக்கு நேரம் இருக்குமா, அதனாலதான் பண்ணிட்டு இருக்கேன். நேரம் இருக்குன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீ எப்ப தூங்குறனே தெரியல. பகல்லையும் முழிச்சுக்கிட்டு இருக்க, ராத்திரியும் கண்ணை முழிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படி ரெஸ்ட் எடுக்கலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும் மயிலு? அம்மா, எனக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் போலீஸ்காரி. எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எவ்வளவு நேரம் என் உடம்ப நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீ என்னை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். மயிலு, என்னம்மா? நீயும் ஜீவா தம்பியும் யாரையோ கைத்தாங்களா மேல கூட்டிட்டு போனீங்களே, யார் அது? வெற்றிமா. வெற்றியா? அந்த இன்ஸ்பெக்டரோட பையனா? ஆமா. அவனுக்கு என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லம்மா, போதையில மயங்கி போய் ரோட்ல விழுந்து கிடந்தான். அப்படியே விட்டு வர்றதுக்கு எனக்கும் மனசு இல்ல. அதான் ஜீவா சார வர வச்சு அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண மயில. ஏன் அந்த பிள்ளைக்கு இப்படி புத்தி போகுதுன்னே தெரியல. இப்பதானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்து ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே. அம்மா, ஜெயில் வாழ்க்கை எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்காது. சில பேரை இன்னும் மோசமான கிரிமினலா மாத்திடும். வெற்றியும் அப்படி ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அந்த தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? அந்த மனுஷன் ஆம்பளை புள்ளனா உயிரியே விடுவாரு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ராஜா மாதிரி பாத்துப்பாரு. இருக்கிற நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறத விட்டுட்டு எதுக்கு இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு? ஒரு விஷயத்தோட அருமை எப்பவுமே நம்ம கூட இருக்கும் போது தெரியாதுமா. உன் அருமை தெரியாம தானே அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை தூக்கி எறிஞ்சாரு. இன்னைக்கு அதே தப்ப அவர் புள்ள பண்றான். நாம என்ன விதைக்கிறோமோ அதை தானே நம்ம அறுவடை செய்ய முடியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மயில. ஆனா அந்த மனுஷனுக்கு இந்த தண்டனை தேவைதான்னு என்னால நினைச்சுக்க முடியல. ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா போதும், உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் தனக்கு கிடைச்சிரும்னு நினைச்சவர் அவரு. ஆனா இன்னைக்கு அதே ஆம்பளை பிள்ளையால நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாரு. அந்த ஆள் நிலைமைய யோசிச்சா பாவமா தான் இருக்கு. அவரோட பாசத்துக்கு மதிப்பு கொடுத்தாச்சும் இந்த தம்பி கொஞ்சம் திருந்தி வாழலாம்ல. சரி, நான் சமைக்கிறேம்மா.
மயில, அந்த தம்பி ஏதாவது சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியல. ஒட்டுக்கா சாப்பாடு கொடுத்துறாத. முதல்ல நீர் ஆகாரமா மோர் ஏதாவது கொடுத்துட்டு அப்புறமா சாப்பாடு கொடு. ம் சரிம்மா. மயிலு, அவன் சாப்பிடுவாங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல மயிலு. முயற்சி பண்ணி பாப்போம் சார். ம். நீங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? ம். வெற்றி, வெற்றி, வெற்றி. இந்தா. வெற்றி, தூங்க விடுமா, டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. சார் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு. இவனை அப்படியே உட்கார வச்சு பிடிச்சுக்கோங்க. உங்களை தொந்தரவு செய்யறேன்னு புரியுது. சாரி சார். இவனை எப்படியாவது சாப்பிட வச்சிடணும்னு பாக்குறேன். அதான் சார். மயிலு, நீ என்ன செஞ்சாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுதான் எனக்கும் சந்தோஷமும் கூட. ஆனா இப்ப நீ செஞ்சிட்டு இருக்க பத்தியா, இது எனக்கு சரியாவே படல. நம்மள ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மேல அக்கறை எடுத்துக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இவன் உன்னை எதிரியா தானே பாத்துட்டு இருக்கான். இவனுக்கு சேவகம் பண்ண போய் நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போற மயிலு. அதுதான் என்னோட பயம். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சார். நாம இவனுக்கு நல்லது தானே பண்றோம். அதை அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறியா? புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ சார், நம்மளால ஒருத்தங்களுக்கு முடிஞ்சத பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அப்புறம் உன் இஷ்டம். எந்திரா. அம்மா, வெற்றி, வெற்றி. அம்மா விடுமா. ஏம்மா இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? வெற்றி, இந்த மோரை மட்டும் கொஞ்சம் குடி. ஆனாம்மா. போதும். மயிலு, நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு போதை தெளியறதுக்கே காலையில் ஆகும்னு. கொஞ்சம் மட்டும் குடிடா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போதும். மயிலு, மோர் எதுக்கு? சார், அவன் எல்லாத்தையுமே வாந்தி எடுத்துட்டான். வயித்துல எதுவுமே இல்ல. அதோட இப்ப நம்ம சாப்பாடு கொடுக்க கூடாதுல்ல. நீராகார மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. அதான் கொஞ்சமா கொடுத்தேன். சரி சார், கொஞ்சம் அவனை அப்படியே புடிச்சுக்கிறீங்களா? நான் சாப்பாடையும் ஊட்டி விட்டுறேன். சொன்னா கேட்க போற, ஊட்டு. வெற்றி, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு ஊட்டி விடுறேன். சாப்பிடுறியா? வேணாம்மா. ஒரு வாய் வாங்கிக்கோடா, ஒரு வாய். ஆ வெற்றி, சாப்பிடு. ஆ அம்மா போடுமா. கொஞ்சம் கொஞ்சம். எனக்கு தூக்கமா வருது. கொஞ்சம் மட்டும் சாப்பிடுறா. கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு படு. போதுமா. கடைசி வாய், இந்த கடைசி வாய். அவ்வளவுதான். தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சம். சார், இவனை அப்படியே மெதுவா கொஞ்சம் படுக்க வச்சிடுறீங்களா? ஏய், படு.
இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவன் இங்கேயே இருக்கட்டும். காலையில நம்ம என்ன பண்ணலான்றத பத்தி பேசிக்கலாம். உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? அவன் பாட்டுக்கு ஓரமா படுத்துட்டு இருக்க போறான். நீங்க மட்டும் இல்லனா நான் என்ன செஞ்சிருப்பேனே தெரியல சார். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன விடு மயிலு, உன்னை நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தெருவுல கடந்தவன அப்படியே விட்டுட்டு போகாம கூட்டிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விடுற. கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் இவனை இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க. ரியலி யூ ஆர் சோ கிரேட் மயிலு. என்ன சார் நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இவ்ளோ பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவன் என்ன எப்படி நினைச்சாலும் சரி, எனக்கு என்னமோ இவன் என் கூட பிறக்காத தம்பி மாதிரி தான் தோணுது. அந்த ஃபீலிங் தான் என்ன இதெல்லாம் செய்ய வைக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். போறப்ப உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறேன். அவனை பாத்துக்கோங்க. மயிலு, அந்த தம்பி சாப்பிட்டுச்சாமா? அவனா எங்கம்மா சாப்பிட்டான்? நான் தான் ஊட்டி விட்டேன். அவனுக்கு இன்னும் போதையே தெரியல. என்னம்மா அப்படி பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மயிலு. அந்த பையனை நீதாமா புடிச்சு ஜெயில போட்ட. அவன் எப்படியோ சாட்சியெல்லாம் கழிச்சு வெளியில வந்துட்டான். அத பத்தி எல்லாம் யோசிக்காம அவனுக்கு இப்படி உதவி செய்யணும்னு நினைக்கிறியே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா, நான் உன் பொண்ணு. நான் உன்ன மாதிரி தான் இருப்பேன். அந்த கேஸ் விஷயத்தெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுமே அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பவும் அதையே நினைச்சிட்டு இருந்தா அதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. திரும்பவும் தப்பான வழியில போகாம அவனை எப்படி திருத்துறதுன்னு தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல அவன் என் இன்ஸ்பெக்டரோட புள்ளம்மா. அவன் வாழ்க்கை வீணா போறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ அவனுக்காக இப்படி உருகிறது அவன் இன்ஸ்பெக்டர் பொள்ளங்கிறதுனாலயா, இல்ல அந்த பையன் உன் தம்பிங்கிறதுனாலயா? அவன் தான் உன் செயினை அடிச்சான்னு தெரிஞ்சும் நீ அவனை தப்பிக்க விட்டல. நீ அப்படி செஞ்சது அவன் மேல இருந்த இறக்கத்தினாலயா, இல்ல அவன் இன்ஸ்பெக்டரோட புள்ளங்கிறதுனாலயா? அது வந்து வந்து சொல்ல முடியல. அதே மாதிரிதாம்மா எனக்கும் அதோட காரணம் தெரியல. ஆனா அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுமா. அந்த ஆள்கிட்ட நீ சொல்லிட்டியா? நான் அவர்கிட்ட சொல்லல. நல்லது மயில, அந்த ஆள்கிட்ட இதை பத்தி சொல்லிடாத. அப்புறம் அவனை பார்க்க வரேன்னு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாரு. வர மாட்டாருமா. அவர் மேல இருக்க கோவத்துல வெற்றி ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணி ஒரே பிரச்சனை அங்க. அம்மா, அவன் செய்யற வேலையெல்லாம் அவங்க அம்மாக்கு கூட பிடிக்கல. அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க தெரியுமா? ஐயோ ஐயோ பாவம். அப்ப அந்த புள்ள எங்கம்மா தங்கிருக்கு? தெரியலமா. போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்கணும். சரி மயில, சீக்கிரம் அதெல்லாம் விசாரிச்சு அந்த தம்பி சீக்கிரமா எங்கேயாவது அனுப்பி வச்சிரு மயில. ஏமா அப்படி சொல்ற? இல்ல, ஏதோ ஒரு அவசரத்துக்காக நம்ம ஜீவத்தை மீறும்ல அவனை தங்க வச்சிருக்க. அவர் நமக்காக இதை ஏத்துக்கிட்டாலும் யாரோ ஒருத்தன் கூட தங்குறது அவருக்கு சங்கடமா இருக்கும்ல. ஏற்கனவே பாவம் ஜீவத்தம்பி நமக்கு நிறைய செஞ்சிருக்காரு. தெரிஞ்சவருங்கிறதுனால திரும்ப திரும்ப அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுமா. வெற்றி கிட்ட பேசிட்டுதான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். அம்மா, எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். உங்களுக்கு என்னையோட டார்கெட் என்னங்கறத செல்லப்புள்ள தெளிவா சொல்லி இருப்பார்ல.
சில பேர் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட்டு வருவான், சில பேர் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வருவான், போதையில வண்டி ஓட்டிட்டு வருவான் பாருங்க. அதுல எவன் கிடைச்சாலும் சரி குடிக்கிறீங்க, கலெக்ஷன் பண்றீங்க. அதுல சில பேரு சின்சியர் சிகாமணி மாதிரி ஃபைனை போடுங்க நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன்னு சொல்லுவானுங்க. அவன மாதிரி ஆளுங்கிட்ட ஃபைனை போட்டு ரிசிப்ட கையில கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஆனா சில பேர் நம்ம கிட்டயே பேரம் பேசுவானுங்க. அந்த மாதிரி பேரம் பேசுறவனு தான் நமக்கு டார்கெட். அவனுங்களை புடிச்சு வச்சு நமக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா வசூல் பண்ணிடணும். பொண்டாட்டிக்கு பிரசவம், அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக்னு 1000 கதை சொல்லுவானுங்க. காதுக்கெல்லாம் அந்த கதைகள் வரவே கூடாது, கவனிக்கவும் கூடாது. காசு மட்டும்தான் நம்ம டார்கெட். புரிஞ்சதா சார்? சில பேர் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா வச்சிருப்பாங்க, ஹெல்மெட்டும் போட்டிருப்பாங்க, பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி சார் வசூல் பண்றது? உனக்கு தெரியாதா மணிமேகலை? ஹெட்லைட்டுக்கு முன்னாடி இருக்கிற கருப்பு பொட்டு சரியா வைக்கல, நம்பர் பிளேட் பெருசா வச்சிருக்க இல்ல ரொம்ப சின்னதா வச்சிருக்க, நீ ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிரு. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இன்னைக்கு நான் டார்கெட்ல பிக்ஸ் பண்ணிருக்க அமௌண்ட் என் கைக்கு வந்து சேர்ந்தோம். புரியுதா? எஸ் சார். செல்லப்புல எல்லாரும் எங்க நிக்கிறோமோ கூட்டு போய் நிக்க வைங்க. ஓகே வாங்க எல்லாரும். என்ன மயிலு, அவங்க கூட போகாம இங்கே நிக்கிற? இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? தப்புதான், ஆனா நம்ம சிஸ்டர் அப்படித்தானே பண்ண சொல்லிட்டு இருக்கு. ஸ்டேஷனுக்குன்னு கவர்மெண்ட்ல இருந்து என்ன கொடுக்கறாங்க? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க, வாடகை கொடுப்பாங்க. அக்யூஸுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறதுல இருந்து டீ வாங்கி கொடுக்கறதுல இருந்து மற்ற செலவெல்லாம் யார் பாத்துக்கிறது? இப்படி ஏதாவது செஞ்சுதான் நம்ம ஸ்டேட்டஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். செய்யறத நியாயப்படுத்த நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம் சார். ஆனா உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்ல. மயிலு காக்கி சட்டை உடம்புல போடும் போதே மனசாட்சிங்கிற சட்டை கீழே கழட்டி போட்டு தான் வரணும். போய் நீயும் புரிஞ்சுக்கோ இதெல்லாம். பாரு, தலைக்கு இவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ணிருக்கேன். உன் தலைக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, போய் அங்க நின்னு கலெக்ஷன் பண்ணு. அதுல குறைஞ்சது உன் சம்பளத்துல தான் கை வைப்பேன். ஆர்சி புக் எடுப்பா. குர்ரா சார் சொல்றாருல. லைசென்ஸ் எடு. போ, இந்த ஏரியா பக்கம் வந்துடாத. போ, போடா போடா, வண்டி எடுத்து கிளம்பு. வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். டேய் வணக்கம் போத கீழே இறங்கு. வண்டியை போடு. காத்துல இருக்க கரெக்டா. நன்றி. என்ன சார் நீங்க ரோட்ல வந்து நிக்கிறீங்க, பக்கத்துல எங்காவது தீ பத்திக்குச்சா? என்னையா உளர்ற? போத ஓவர் ஆயிடுச்சோ? ஆமா சார், போதை கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு. நம்ம எம்பிட்டு குடிச்சால சேட்டையான இப்பம்ல சார். அதுவும் உங்களை மாதிரி பயிற்சி இருக்காங்களா பார்த்தா அப்படியே பாசம் அப்புறம் பாத்தீங்கன்னு சார். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, நம்ம எல்லாம் ஒரே கட்சி. அது என்னன்னு தெரியுமா சார்? பிரச்சனைனா நீங்களும் தண்ணி அடிப்பீங்க, நானும் தண்ணி அடிப்பேன். எப்படி? டேய் யாரோட யாரு கூட்டி சேர்க்கிற? டேய் ஃபயர் சர்வீஸ்க்கும் போலீஸுக்கும் வித்தியாசம் தெரியலையா? அந்த அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஹெல்மெட் வேற போடல, குடிச்சிருக்கிற. ரெண்டுக்கும் சேர்த்து 10,000 பயன் கட்டணும். அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. வசூல் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஒரு நியாயமா பண்ணுங்கயா. சும்மா 10,000 20,000 கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பக்கமா இல்ல உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, போதும். மொத்த கோவத்தையா ஏன் மேல கொட்டாத. காசுக்கு எந்த தோசை மாதிரி, வசூலுக்கு எந்த மாதிரி வாங்கி கட்டிக்க முடியும். என்ன பிரச்சனை? நீங்களே டீல் பண்ணிக்க தலைவா. என்னையா உங்க பிரச்சனை? கேக்குற ஃபைனை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நீங்க என்ன ஃபைன் வசூல் பண்ண வந்தீங்க? மொத்தமா வசூல் பண்ணி உங்க பாக்கெட்டுக்குள்ள பவுடர் பார்க்க தானே வந்தீங்க. பாரு, நான் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர், வார்த்தை அளந்து பேசு. அளந்து பேசுறமா இங்க நடந்துக்கலையா சார்? அவருடைய அளந்து பேசுறது இல்ல. நாங்க இவ்வளவு வயிற்ற கட்டி இப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த காசை பூரா வாங்கி வாங்கி உங்க வாய்க்குள்ள போறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அந்த பணம் உங்களுக்கு செரிக்குமா? இல்ல உங்க புள்ள குட்டி எல்லாம் உருப்பிடுமா? குடிகார பயல
செல்லப்பிள்ள அடிச்சு விரட்டி விடுங்க இவனை. ஏன்டா சாவு விடுற? உனக்கு சண்டை போடுறால மற்ற வண்டியால கவனிக்க முடியல. காசு வேண்டாம் ஒண்ணு வேணாம் போடா. சார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு உங்களுக்கு என்ன தலை எழுத்தா? மயிலு, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. நீ புதுசா இருக்கிறதுனால உனக்கு ரோஷம் கோபம் எல்லாம் வருது. பப்ளிக் சர்வீஸ்னு வந்துட்டா 10 பேர் பாராட்டுவாங்க, 10 பேர் கழுவி ஊத்துவாங்க. அதையெல்லாம் கண்டு காணாமையும் போயிடணும். நீங்க இப்படி கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களை சபிச்ச இவங்களே குருமூர்த்தி நல்ல இன்ஸ்பெக்டர்னு பாராட்டுற அளவுக்கு நான் உங்களை மாத்தி காட்டுவேன்.